இமயமலை சாரல் யோகம் கற்ற ஒருவன் என் வழி வந்தோன் இங்க இருக்கார். பூர்வ ஜென்ம வாசனை பற்றவே ஆழி தாண்டி வந்துள்ளான். அன்னவன் மக்களுக்கு போதிக்க வேண்டும். அது அவனின் அறக்கடமை. Tell us something about you. எப்படி வந்தீங்க? இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, எப்படி இந்த ஆரம்பம், எங்க போனீங்க? ஸ்பிரிச்சுவல் எனக்கு மெயின் வந்து ஃபர்ஸ்ட் எங்க அப்பா. ஸோ ஹி வாஸ் வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஸோ அவர் நிறைய இடங்களுக்கு போவார், நிறைய மெடிடேஷன் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவார். அவர் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு காலேஜ் சேர்ற டைமில் அரௌண்ட் இன் 2000. ஸோ he took me and my brother to a particular place. His group of friends வந்து ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் ஆக்சுவலாக சேலத்தில் ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங் ஆக்சுவலாக. ஸோ அங்கே போயிட்டு வந்து சாட்டர்டே ஈவினிங்ஸில் வந்து மீட் பண்ணிவிட்டு வில் டூ அ ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன். ஸோ அங்கே ஒருத்தர் வந்து ஐ டோன்ட் நோ ஹிஸ் நேம், வி ஜஸ்ட் கால் இம் சிடிஓ சார் அப்படின்னு. ஸோ கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் ஈரோட்லேருந்து வர சேலத்துக்கு. அவர் வந்து ஹி இனிஷியேட் பீப்புள். ஸோ அவர் நெத்தியில் எங்கள் கை வச்சுட்டு ஹி பாஸ் சம் எனர்ஜி டு இனிஷியலி கிவ் சம் ரிசல்ட் டு தி ஆக்னேய சக்ரா. அதுக்கப்புறம் வி ஜஸ்ட் மெடிடேட். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் படிக்கும் பொழுது வந்து நிறைய ராமகிருஷ்ண மிஷனுடைய காம்படிஷன்ஸ் நிறைய அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ வெரி அட்ராக்டிவ் சுவாமி விவேகானந்தர் வேர்ட்ஸ். ஸோ விவேகானந்தர் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்படி பீரங்கியில் சுடுற மாதிரி இருக்கும் அவர் வேர்ட்ஸ்லாம், அவ்வளோ ஸ்ட்ராங். இப்படி சம்மட்டியில் அடிக்கிற மாதிரி வெரி இன்ஸ்பிரேஷனல், வெரி எனர்ஜெட்டிக் வேர்ட்ஸ் அவர்தான். ஸோ அதில் தட் வாஸ் ப்ராபப்ளி மை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டு கெட்டிங் இன்ஸ்பயர்ட் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது வந்து வென் ஐ வென்ட் ஃபார் திஸ் மெடிடேஷன் குரூப் எவ்ரி சாட்டர்டே வித் மை ஃபாதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. தட் இஸ் வென் வி ஸ்டார்டட் கெட்டிங் இன்ட்ரடியூஸ் டு திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் போயிட்டு கிரிவலம்லாம் அப்போ தான் வந்தோம். அப்போ தான் வந்து ரமணர் பற்றி, சேஷாத்ரி சுவாமிகள் பற்றி எல்லாம் படிக்க ஆரம்பித்தோம். ஸோ இனிஷியலி ஐ வாஸ் வெரி அட்ராக்டட் டு சேஷாத்ரி சுவாமிகள். ஸோ அவர் வந்து எப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லைனில் ரஜினிகாந்த் மாதிரி. ஸோ ஹிஸ் ஸ்டோரி இஸ் வெரி பவர்ஃபுல் பர்சன். சக்தி உபாசகராக இருந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டு ரொம்ப வேகமாக நடப்பார். அவருக்கு யாரும் கையிலேயே பிடிக்க முடியாது. வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர் மாதிரி ஒரு சாது மாதிரி. அவர் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு கல்லா பெட்டிலாம் பிடிச்சி தூக்கி வெளில போட்டுருவாரு, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளோட பாவங்கள்லாம் கழுவுறாரு அவர். இப்போ கல்லாப்பெட்டி தூக்கி வெளியில் எறிகிறாருன்னா அடுத்த நாள்லேருந்து அந்த ஹோட்டலுக்கு பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு வரும். இப்போது நம்மளை வந்து திட்டுன்னு திட்டுறாரு அப்படின்னாக்க பேசிக்கலி நம்மளோட கர்மா, அந்த பாவ வினைகள்லாம் திட்டு நம்மளேருந்து வெளில தூக்கி போடுறாரு அவர். ஸோ அந்த மாதிரி. ஸோ கைண்ட் ஆஃப் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். அவர்கிட்ட ரொம்ப கவர்ந்துட்டு அவரோட மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பேன் நான். ஸோ ஐ ஆல்வேஸ் யூஸ் டு ஃபீல் ஹிஸ் ப்ரெசன்ஸ். காலேஜ் படிக்கும்போது சரி. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் ஹீஸ் லைக் மை ஃப்ரெண்ட், ஹீஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் மீங்கிற மாதிரி. ரமணர் புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் நான். ஆரம்பத்தில் வந்து எனக்கு அவ்வளோ புரியல. ஏன்னா ரமணனுடைய டீச்சிங்ஸ் வந்து இட்ஸ் வெரி டைரக்ட். டைரெக்டாக வந்து அவர் செல்ஃப் பற்றி சொல்கிறாரு, வெரி அப்ட்ராக்ட் ஆல்சோ. ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் புரியலை எனக்கு. ஏன்னா நான் அரௌண்ட் 10th 11th வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். தென் பரமஹம்ச யோகானந்தரனுடைய யோகியின் சுயசரிதம், ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகிங்கிற புக் படித்தேன். தட் இஸ் வென் ஐ காட் அட்ராக்டட் டு கிரியா யோகா அண்ட் பாபாஜி. ஸோ யோகதா சத்சங்க சொசைட்டி அப்படின்ட்டு இந்தியாவில் இருக்குது, யோகானந்தரனுடைய ஸ்தாபித்த நிறுவனம். ஸோ அவங்ககிட்ட இருந்து போஸ்டல் லெசன்ஸ் வாங்கி படித்தோம், நானும் அப்பா எல்லாம் படித்தோம். அதுக்கப்புறம் இனிஷியேஷனுக்கு நாங்கள் போகலை, கிரியா யோகா இனிஷியேஷனுக்கு போகலை. வி டிடன்ட் ஃபீல் வி நீடட் கிரியா இனிஷியேஷன் பிகாஸ் ரமணர்ஸ் டீச்சிங்ஸ் வேர் லைக் ஸ்டோ டைரக்ட் அண்ட் ஐ மீன் ஈவன் நோ ஐ சே தட் ரமணர்ஸ் டீச்சிங்ஸ் புரிஞ்சிச்சுன்னா வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஈவன் நோ ஐ சே தட். So we were so attracted to Ramana Maharshi's way of self-inquiry. I mean, Jnana Margam, we were so attracted to it. So we didn't feel external initiation and practices தேவைப்படலை.
ஐ மீன் தேவைன்ட்டு எங்கள் மனசுக்கு தோணலை. தென் அப்படியே அப்பப்போ மெடிடேட் பண்ண நான் அட்லீஸ்ட் ரெகுலராக டெய்லி பண்ணலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 3-4 டைம்ஸ் நான் வந்து மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தென் ஐ காட் அ ஜாப் இன் இன்ஃபோசிஸ். ஐ வென்ட் டு மைசூர் இன் இந்தியா. அகெயின் திஸ் எல்லாமே இட் கண்டினியூ. ஸோ ஐ யூஸ் டு ரீட் அ லாட் ஆஃப் ரமணாஸ் புக். ஸோ பை தென் ஐ காட் சம் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் என்ன சொல்ல வர்றாரு, ஞானம்னா என்ன, செல்ஃப்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இன்னொரு விஷயம் ரமணர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்க, he doesn't prescribe a path for everybody. யார் எந்த பாத்ல இருந்து வந்தாலும் அந்த பாத்துல எப்படி அவங்க எஃபிஷியண்டா போலாங்கிறது தான் அவர் சொல்லுவார். ஸோ தட் இஸ் லைக் தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, which he is like everything. ஸோ and was so flat ரமணனோட philosophy and teachings. ஸோ தட் இஸ் ஈவன் நவ் தட் இஸ் தி பேசிக் எனக்கு ரமணனோட டீச்சிங்ஸ் தான் வந்து எனக்கு பேசிக். தென் அரௌண்ட் ஒரு 3-4 இயர்ஸ் நான் மைசூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு சன் டிவியில் சிவமயம் அப்படின்ற ஒரு சீரியல் போட்டாங்க. இந்திரா சௌந்தரராஜன் அவரோட. அவர் வந்து நிறைய சித்தர்கள் பற்றி, மிஸ்டிசிசம் பற்றிலாம் நிறைய சீரியல் எடுப்பார். ஸோ ஐம் அட்ராக்டட் டு மிஸ்டிசிசம் நேச்சுரலி. ஸோ சிவமயம் பார்த்துட்டு ஓகே சித்தர்கள் மேலே ஒன்ஸ் அகைன் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது எனக்கு. ஸோ அப்போ சரி சித்தர்கள் பற்றி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தபோது பாபாஜி கிரியா யோகா அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் மார்ஷல் கோவிந்தன் அவர்களுடைய ஆசிரமம் இருக்கிறது தெரிஞ்சது. பட் இதுக்கு முன்னாடியே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பாபாஜி 18 சித்தா புக் வாங்கி நான் படிச்சிருந்தேன். பட் என்னன்னாக்கா ஒழுங்காக படிக்கல. ஆத்தர் யாருன்னு படிக்கல, ஆத்தர் எங்கே இருக்காருன்னு படிக்கல. சரி அவர் ஃபோட்டோ பார்த்தேன், பப்ளிஷிங் அட்ரஸ் பார்த்தேன். சரி இவர் பெங்களூரில் தான் இருக்கார் போல இருக்கு, இவர் இந்தியன் பெங்களூரில் தான் இருக்கார் போல இருக்குன்னு நினச்சிட்டேன். ஸோ ஈவன் ஆஃப்டர் ரீடிங் ஐ வாஸ் நாட் கீன் டு கெட் இனிஷியேட்டட் இன் டு இதெல்லாம். ஸோ இந்த சிவமயம் பார்த்துட்டு இந்த சித்தர்கள் பற்றி இனிஷியேஷன் இது இன்ட்ரெஸ்ட்லாம் வந்துட்டு பார்க்கும்பொழுது ஓகே பாபாஜி கிரியா வந்து இந்த மாதிரி இவர் ஆக்சுவலாக பெங்களூரில் இல்லை, இவர் கனடாவில் ஆசிரமம் வச்சிருக்காரு அப்படின்ட்டு தெரிஞ்சது. ஓகே இட் வாஸ் அன் இன்ஃபர்மேஷன் ஃபைன். அது நடந்து அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு வித்தின் ஒரு 2 or 3 டேஸில் என்னோட ப்ராஜெக்ட் மேனேஜர் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, கௌரி கனடாவில் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, போறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஷாக்கு. ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கிளைண்ட் வந்து இட்ஸ் அன் அமெரிக்கன் கிளைண்ட். ஓகேவா, கனடாவுக்கும் அவனுக்கு சம்மந்தம் கிடையாது. ரெண்டாவது we were in a very critical phase of our project. அது வந்து மேல வந்து ரிலீஸ்னாக்கா மார்ச் என்ன போக சொல்கிறாங்க. ஐ வாஸ் ஒன் ஆஃப் தி சீனியர் மெம்பர்ஸ் ஆஃப் த டீம். நானும் அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர், நாங்கள் 2 பேர் சீனியர். எங்கள் மீதி பேர்லாம் வந்து ஜூனியர். ஸோ தே கேனாட் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆல்தோ தே கேன் ஒர்க், தே கேனாட் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த நிலைமையில் இருந்தாங்க. நான் வந்து கேட்டேன், என்ன ஜோசப் இந்த மாதிரி மேல ரிலீஸ் வச்சுட்டு இப்போ கனடா போகிறேன்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் கவலைப்படாத கௌரி, எனக்கு யூஎஸ் விசா வந்து ரிஜெக்ட் ஆயிருந்தது. அந்த லாட்டரியில் மிஸ் ஆயிருந்தது H1B. ஸோ அதனால் யூஎஸ் என்னால் போக முடியல. உனக்கு யூஎஸ் இது ரிஜெக்ட் ஆச்சு, பட் கனடா இது லுக்ஸ் லைக் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ அப்படின்னாரு. எனக்கு கனடானோன்னா டக்குன்னு உடனே அதுதான் ஞாபகம் இருந்தது. சரி ஓகே நம்ம கனடா போனாக்க இனிஷியலாக இட் லுக்ஸ் லைக் அ 2 month அசைன்மெண்ட். போனாக்க நம்ம போயிட்டு இனிஷியேஷன் வாங்கிட்டு வந்துடலாம் ஒரே வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் நினச்சேன். ஓகே ஜோசப் ஃபைன், பட் இந்த வேலை யார் பாப்பா, டோன்ட் வரி அபவுட் தட், தேவைன்னா நான் உட்காந்து வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஸோ ஹி வாஸ் அ வெரி குட் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஹி கண்டினியூஸ் டு பி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மை. ஓகே கனடா வந்து டக்குன்னு போனோம். ஃபெல்ட் லைக் அஸ் இஃப் தே ஹேட் கால்ட் மீ அப்படின்ட்டு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ போயிட்டு ஐ ரோட் டு மார்ஷல் கோவிந்தன், இந்த மாதிரி ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் கெட்டிங் இனிஷியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏப்ரலில் ஒரு இனிஷியேஷன் இருந்தது. ஏப்ரலில் வந்து இட் வாஸ் ஒன்லி ஃபார் ஃப்ரெஞ்ச் பீப்புள், நீ ஜூனில் வா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜூனில் ஐ வென்ட். 2008 June 6, 7, 8 அந்த வீக்கெண்டில் வந்து ஐ வென்ட் டு கியூபெக் ஆஷ்ரம் அண்ட் காட் இனிஷியேட்டட் இன் ஃபர்ஸ்ட் லெவல். இனிஷியேஷன் முடிஞ்சிட்டு பிஃபோர் ஐ லெஃப்ட் மார்ஷல் கோவிந்தன் he came and said that in 2 weeks time செகண்ட் லெவல் இனிஷியேஷன் இருக்கு வரையா அப்படின்னு சார். நான் இப்போ தாங்க நான் ஃபர்ஸ்ட் லெவலே முடிச்சிருக்கேன். Do you think that I can take second level அப்படின்னா don't worry you are more than suitable அப்படின்னாரு. It was very assuring. So within 2 weeks I came and I took second level initiation, which was a beautiful experience. Which included 1 day 24 hours complete mauna, அப்புறமா சக்ரா மந்த்ராசா தீட்சை கொடுப்பாங்க. It was very beautiful. So first and second level நாங்கள் வாங்கியாச்சு. ஈவன் தென் கிரியா யோகாவில் எனக்கு அவ்வளோ ஈடுபாடு வந்து கிடையாது. தி ஒன்லி ரீசன் ஐ வென்ட் வாஸ் ஐ ஹேட் திஸ் ஃபீலிங், ஓகே இவ்வளோ பாபாஜி வந்து இவ்வளோ வேலை பண்ணுறாரு, இங்கேருந்து கனடா கூப்பிட்டு போயிட்டு இஸ் கிவிங் மீ an opportunity டு ப்ராக்டிஸ் ஹிஸ் கிரியா யோகா. ஓகே ஃபார் ஹிஸ் சேக் லெட் மீ டூ தட் அப்படின்ட்டு. அப்படி தான் வந்து கிரியா யோகா பயிற்சி பண்ண ஆரம்பித்தேன். பட் அதுக்கு முன்னாடியே ஐ வாஸ் ப்ராக்டிஸிங் லாட் ஆஃப் ரமண மஹர்ஷிஸ் மெடிடேஷன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப இன்டென்சிவான அப்பப்போ டெய்லி காலையில் கொஞ்சம் நேரம் பண்ணுவேன், அவ்வளோதான் அந்த மாதிரி.
தென் கிரியா யோகா இனிஷியேட் வாங்கின அப்புறம் ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிசிங் கிரியா யோகா ஆஸ் வெல். ஸோ கிரியா யோகா பார்த்தீங்கன்னாக்க இட் இஸ் அ வெரி சிஸ்டமேட்டிக் யோகா. ஒரு பர்டிகுலர் டைப் மட்டும் சொல்லாமல் தி டிவைடட் இன் 5 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு ஆசனாஸ்னு சொல்லி தராங்க. அதே போல் நம்ம மென்டல் பாடிக்கு மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம வைட்டல் பாடிக்கு எனர்ஜி பாடியோட பிராணமய கோஷனுக்கு பிராணாயமா டெக்னிக்ஸ், குண்டலினி பிராணாயமா டெக்னிக்ஸ் இருக்குது, விச் இஸ் லைக் தி பேக் போன் ஆஃப் கிரியா யோகா. அதுக்கப்புறம் தென் தே கிவ் மந்த்ராஸ் as ஃபார் அவர் இன்டெலெக்சுவல் பாடி அண்ட் தே ஆல்சோ ரெக்கமெண்ட் டூயிங் பக்தி யோகா, கர்ம யோகா எல்லாமே. ஸோ இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் எவ்ரி திங். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கம்ப்ளீட் சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஐ கேன் டெல் இட்ஸ் அ கம்ப்ளீட் சிஸ்டம். ஸோ விச் எவர் வி வாண்ட் வி ஐடென்டிஃபை வித் மோஸ்ட் அப்படிங்கிறது வி கேன் ப்ராக்டிஸ் தட் மோர் அந்த மாதிரி. ஸோ ஐ ஹேட் தட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ தட்ஸ் வை ஐ கண்டினியூட் ப்ராக்டிசிங் கிரியா யோகா. Then I got an opportunity to go for a South Indian pilgrimage with Marshal Govindanji, and I attended 2010 Kumbh Mela, ஒரு 15 days camp அங்கே ஹரித்வாரில் with Marshal Govindan. So இந்த மாதிரி when I started spending more time with him, when he speaks, he gives lectures, I start understanding more and more about what is yoga, what is jnana, what is the nature of God, spiritual paths, இந்த மாதிரி. Backed up by my whatever little understanding that I got from my reading of Ramana Maharshi. So that is the mixture. So இதெல்லாம் சேர்த்து தான் whatever I know little bit இப்போங்கிறது it's a combination of all these things. Then I started practicing more of Kriya Yoga. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து கிரியா இனிஷியேஷன் நடக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை, ஈவன் வாட் இஸ் தேர் அப்படின்னாக்க, கிரியா யோகா ஆச்சாரியர்ஸ் எல்லாருமே வந்து வெஸ்டர்னர்ஸ். தேர் இஸ் நாட் அ சிங்கிள் ஆச்சாரியா ஹூ இஸ் இன் இந்தியா, நம்பர் ஒன். ஸோ ஆல் தி இனிஷியேஷன் செரிமனிஸ் they happen in English. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் இனிஷியேட் பண்ணும்பொழுது தமிழ் மட்டுமே தெரிஞ்சவங்க வந்து ஹவு கேன் தே கெட் பெனிஃபிட்டட் பை இட் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் நிறைய பேர் வருவாங்க ஆக்சுவலி இனிஷியேஷனுக்கு. ஸோ 60-70 people வருவாங்க. அதில் ஒரு 20-30 அட்லீஸ்ட் வில் பி தேர் ஹூ வாண்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஸோ அதுக்கு வந்து ஐ வாலண்டியர். ஸோ சத்யானந்தா அப்படின்ற ஒருத்தர் ப்ளஸ் நந்திதேவர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியா, இவங்க மாறி மாறி வந்து அங்கே இனிஷியேஷன் கொடுப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஐ கோ தேர் அண்ட் டு டிரான்ஸ்லேட் வாட் ஆர் தேர் டீச்சிங் இன் தமிழ். ஸோ அங்கே நிறைய கொஞ்சம் லேர்னிங்ஸ். ஸோ ஒரு விஷயங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம நிறைய கற்றுப்போம் அந்த மாதிரி. ஸோ அங்கே கொஞ்சம் நிறைய லேர்னிங். ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆனது. கும்பமேளாவில் இருக்கும் பொழுது எனக்கு இந்த கேள்வி உதிச்சது எனக்கு, ஏன் வந்து வி டோன்ட் ஹேவ் அன் இந்தியன் ஆச்சாரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ மென்ட் அண்ட் ஆஸ்க்ட் மாஸ்டர் கோவிந்தன்ஜி. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, பொதுவாக இட்ஸ் அன் ஆட்டிடியூட் திங். இந்தியாவில் வந்து மக்கள் வந்து தே ஆர் ரெடி டு கோ அண்ட் ஃபால் அட் அ குரு ஃபீட், பட் தே டோன்ட் வாண்ட் டு டேக் அ பொசிஷன் டு டீச். என்னங்க, தே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆச்சாரியா அப்படின்னா குரு அப்படின்ட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆச்சாரியா வந்து குரு கிடையாது. ஆச்சாரியா இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பாபாஜி, இஸ் நாட் குரு ஹிம்செல்ஃப். ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து தி டோன்ட் ஃபீல் லைக் டேக்கிங் அப் ஆச்சாரியா அப்படின்ட்டு சொன்னாரு. வில் யூ பி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னாரு. இப்போ ஐ டோன்ட் ஹேவ் எனி மெச்சூரிட்டி, மேபி ஒரு 10 years டைமில் மேபி ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு டூ தட். மேபி ஒரு 10 years whenever I am mature I would be interested அப்படின்னு சொன்னேன் நான். அதுக்கப்புறம் he thought that I am interested and I was interested genuinely. So then he invited me for Hatha Yoga teacher training class. ஒரு 11 days வந்து ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் அது. ஸோ அங்கே வந்து they teach how to teach Hatha Yoga அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய தட் வாஸ் ப்ராபப்ளி தி 11 பெஸ்ட் டேஸ் இன் மை லைஃப்னா அதுதான். கியூபெக்கில் கனடாவில் போயிட்டு வி ஸ்டேட் தேர் ஆல் 11 days கம்ப்ளீட் சாதனா. ஃபுல்லாக காலையில் வந்து எப்படி ஹத யோகா டீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம்லாம் வந்து தெர் பி சம் தியரி கிளாஸஸ், பிராணானா என்ன, சோல்னா என்ன. அப்புறம் ஈவினிங் தெர் பி லெக்சர்ஸ். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் குரூப் ஆஃப் பீப்புள் அண்ட் இட் வாஸ் பியூட்டிஃபுல் 11 days. அந்த 11th டேலாம் வந்து இட் வாஸ் தி டே தட் ஐ வாஸ் லீவிங் வாஸ் லைக் so open. I have not experienced that state after that. So I was so open after that 11 days that அப்படியே டிரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சது எல்லாம். இப்போ எனர்ஜி, ஒரு உணர்ச்சிங்கிறது வந்து இட்ஸ் அ மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மூமெண்ட் ஆஃப் எனர்ஜின்னா ஓகே, நான் தியரட்டிக்கலாக சொல்லலாம் வாட் இஸ் அ மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அந்த 11th டேல வந்து ஐ வாஸ் ஃபீலிங், ஒரு உணர்ச்சி வரும் பொழுது ஐ வாஸ் ஃபீலிங் தட் எனர்ஜி மூவ்மெண்ட் வித் இன் த பாடி. ஓ இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு. But then after that I போயிடுச்சு மறுபடியும். Again I lost it. I have not reached that state again. But anyway, those 11 days were the beautiful part of my life so far. அதுக்கப்புறம் and I learned a lot as well.
இந்த 11 டேஸில். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஐ கேம் பேக் ஹி இன்வைட்டட் மீ டு பிகம் பார்ட் ஆஃப் ஆச்சாரியா. ஒரு ஆச்சாரியா கிரியா யோகா ஆச்சாரியாவை வரதுக்கு ஹி இன்வைட்டட் மீ. அதுக்கு சில கண்டிஷன்ஸ் தான் ஹி கேம் மீ. யூ ஹேவ் டு சாட்டிஸ்ஃபை, இவ்வளோ சாதனா பண்ணியிருக்கணும், இவ்வளோ பேருக்கு நீ கிளாஸ் எடுத்துக்கணும், இவ்வளோ இந்த யோக சூத்ராஸில் திருமந்திரம் படிச்சுட்டு யூ ஹேவ் டு டேக் சம் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் அண்ட் ரைட் அன் ஆர்டிக்கல் அபவுட் இட் அந்த மாதிரிலாம். ஸோ ஐ அக்செப்டட் தோஸ் கண்டிஷன். ஆனால் ஐம் ஸ்டில் ட்ரைங் டு கம்ப்ளீட் தட். இட்ஸ் பீன் லைக் 2-3 years now. ஸ்டில் ஐ ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் த கண்டிஷன். In any case, so அப்படிதான் how I came into the line and how I am here. But I go to initiations very frequently. நிறைய வருஷங்கள் வந்து தமிழ்நாட்டில் இனிஷியேஷன் நடக்கும்போது தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்காக போயிருக்கேன். அதே போல் பெங்களூரில் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெவல் இனிஷியேஷன் நடக்கும்போதும் வந்து go there and sometimes do the translation. தேர்ட் லெவல் இனிஷியேஷன் வந்து பெங்களூரில் மார்ஷல் கோவிந்தன்ஜி கொடுக்கும்போது தேர்ட் லெவல் வந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் இனிஷியேஷன், ஒரு 8 days கண்டினியூஸாக அங்கே ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். Where they teach us different Kriya Yoga techniques. Some of them are like lighter techniques, some of them are very intense Samadhi techniques. Techniques are fully good. So that was another beautiful experience. The Samadhi techniques in the last 3 days are fully good actually. After they bring us to a particular state of consciousness, Samadhi techniques fully good. So that was a very beautiful experience and learning as well. அப்புறம் நிறைய சின்ன சின்ன சித்தி டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க, எப்படி இங்கே இருந்துட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ வாஸ் நெவர் இன்ட்ரெஸ்டட் இன் இட். although now I know okay தியரிட்டிக்கலாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரியும், பட் தென் நெவர் ப்ராக்டிஸ் ஆர் நெவர் இன்ட்ரெஸ்டட் இன் இட். ஸோ அகைன் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் எனக்கு புக் படிக்கிற பழக்கம் வந்து நிறைய குறைஞ்சிருச்சு. இப்போ ரமணர் புக்ஸ் படிக்கிறதுனால மேபி எனக்கு மட்டும் தான் இந்த சைட் எஃபெக்டா இல்லை எல்லாருக்குமே இந்த சைட் எஃபெக்டா அப்படின்னு தெரியல. ரமணர் புக்ஸ் ஒரு லெவலுக்கு மேலே படித்து புரிஞ்சுக்கிட்டாக்க வேற எந்த புக்கும் படிக்க தோணாது. ஏன்னா we know that over a point book cannot give me the realization, and என்னதான் போனாலும் finally you have to come to this point of ஞானா which is going to be the same. எந்த புக்ல இருந்து வந்தாலும் it's going to be the same. அதனால எந்த புக்குமே இப்போ நான் எடுத்தேனாக்க என்னால் முழுசாக படிக்க முடியறது இல்லை. I don't know if it's good or bad. The only thing that I can read is cricket பற்றி எதனா நியூஸ் வந்தால் படிப்பேன். For some reason that is there as my karmic samskara. அது தவிர வேறு எதுவும் என்னால் இப்போ படிக்க முடியறது கிடையாது. ஸோ லாஸ்ட் இன்ட்ரெஸ்டாக சொல்ல தெரியல, ஒரு லெவலுக்கு மேலே படித்தா ஐ கான்ட் ரீட். தி ஒன்லி கைண்ட் ஆஃப் புக் தட் ஐ கேன் ரீட் நவ் இஸ் எதனா சாதுனுடைய லைஃப் ஸ்டோரிஸ், அவருடைய பயோகிராஃபி ஆர் ஆட்டோபயோகிராஃபி இருந்தாக்க தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபார் மீ. ஒரு நாளில் முடிச்சிடுவேன், வித்தின் 2 or 3 hours முடிச்சிடுவேன். ஸோ இட்ஸ் பிகாஸ் இட் connects in some way or other, it connects and gives me that hope that there is a way still, there is still some guidance. It gives me that connection. So that is the only thing that I can read now. So அப்படிதான் வந்துட்டு இருக்கேன். So I get so many எனக்கு the only thing that I am interested or only thing that excites me வந்து இப்போ இந்த கிரியா யோகா கிளாஸ்க்கு தான் போகும்போது, சாரி இனிஷியேஷன் டைமில் போகும்போது, when people ask doubts, when I explain to them, I feel very happy. I don't know if it is egoistic. It might still be very egoistic. I don't know that. But so far in my life, that is the only thing that I felt that I love doing. அதே போல் சத்சங், attending satsangs, listening to satsangs, even speaking sometimes. These are the things that actually excite me and interest me. வேறு எதுலையும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. So that's how I think. மலேசியாவுக்கு நான் வந்ததும் I think it is a call from somewhere else. Initially I was not happy. Happyனாக்க I was not very excited to come here. இப்போ கனடா போகும்போது I was very excited. மலேசியா வரும்பொழுது எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இல்லை. என்னன்னாக்கா when they asked me, okay கௌரி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மலேசியாவில், they have a requirement, நீ போறியா அப்படின்னு கேட்டபோது I said okay fine. ஏன்னா I didn't want to deny anything. I don't want to bring any manual intervention in things in the flow. So, but in a way, it's okay, fine. But what the other beautiful thing is satsangs. Monthly Kriya satsangs, it's like a blessing to me. It's like a blessing to me. I can't exaggerate it more. It's like a blessing to me. In India, it doesn't happen. Satsangs is not everybody is busy, and satsangs is not happen. In a satsang attend பண்றது it's like a blessing to me, and I get to feel a lot more attachment towards my path, and it helps me to stay in the path, not get distracted.
okay, even if I get distracted, okay, next month satsang ponaka, it brings my focus back. Then the other blessing was getting to know Agasthiyaranam. எப்படி நடந்ததுன்னே தெரியாது எனக்கு. I was just researching Agasthiyaranam உங்க blog வந்து வந்தது. So I went through it. Then my friend in Bangalore, he said, okay, Shanmugam அவடையப்பன், Shanmugam அவடையப்பன், okay, he's there, அவர் தான் வந்து Agasthiyaranam இது பண்ணிட்டு இருக்காரு, I can give you his contact அப்படின்னு கொடுத்தாரு. As lazy as I was, I did not give you a call. ஒரு தடவை சத்சங்ல பேசும்போது பாலா சார் சொன்னாரு, அவரு தானே, எனக்கு தெரியுமே, நான் கூட்டிட்டு போறேன் உங்களை அப்படின்னு. இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டோம் இந்த பூஜை. அகஸ்தியர் பூஜை நடந்துட்டு நாங்க கற்பக விநாயகர் கோயில்ல பூஜை, நானும் சுரேன் அப்போ கேட்டா நீங்க எங்க போனீங்கன்னு, காலம்பரியில பூஜை நடந்துச்சு, சண்முகம் நமக்கு தெரிஞ்சவர் இருக்காரு, அவங்க வீட்டுல பூஜை நடந்துச்சு, அவரை தான் இவர் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன சொல்லுவாங்க, அடுத்த வாரம் அவங்க கூட்டிட்டு போறேன். So இங்க வந்துட்டு அப்புறம் வந்து one thing that I felt more close to முருகர் and அகஸ்தியர். என்னமோ அவங்க I think they are doing something with meங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இங்க. ஸோ இனிஷியலா ஐ மீன் இந்த பாத்துல வந்து ஃபுல்லா நான் ஒரு சிவா டிவோட்டி. ஐ லைக் முருகா, நோ கொஸ்டின் அபவுட் இட். பட் எனக்கு சிவானாக்கா அவ்வளோதான். ஒரு சில டைம்ல தான் தேர் வாஸ் அ பீரியட் வேர் சிவானி யாருன்னா கூப்பிட்டா கூட எனக்கு கண்ணில் தண்ணி விடுறாங்க. ஸோ ஒரு சில டைம் எப்பவும் நடக்கிறது இல்லை அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஐ வாஸ் வெரி ஸ்டான்ச் அண்ட் ஸ்டில் அ வெரி ஸ்டான்ச் சிவா டிவோட்டி நான். இங்கே வந்து அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் மோர் கனெக்ஷன் டுவர்ட்ஸ் அகஸ்தியர் அண்ட் முருகர். ஸோ திடீர்னு தைப்பூசம் வந்தது. ஆஃபீஸ் வந்து ஒன் சென்டர் பிரிஸ்ஃபீல்ட் கிட்டே இருக்கு. தைப்பூசத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி சாப்பிட போகும்பொழுது பார்த்தா ஒரு கடையில் காவடிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம ஏன் காவடி எடுக்கக்கூடாது, எடுத்தே கிடையாது, எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவடிக்கு போய் ஆர்டர் பண்ணி காவடி எடுத்தேன் இந்த வருஷம் நான். தென் தி சேம் டே ஆஃப்டர்நூன் விநாயகர் டெம்பிள் வந்து அகஸ்தியர் அந்த பூஜை, குரு பூஜை நடந்தது. ஸோ தட் ஆல்சோ ஐ வென்ட் அண்ட் அட்டெண்டட். அண்ட் தென் பை தேங்க்ஸ் டு பாலா சார் ஐ கேம் ஹியர் அஸ் வெல். ஸோ இதுக்கு முன்னாடி கிரியா யோகாலேயே வந்து அகஸ்தியர் இஸ் ஒன் ஆஃப் அவர் குரு, பாபாஜியினுடைய குருங்கிறனால ஹீஸ் அவர் பரமகுரு. ஸோ 3rd லெவலில் வந்து தே ஹேவ் இனிஷியேட்டட் வித் ஒன் அகஸ்தியர் மந்த்ரா. ஸோ இங்கே வந்துட்டு பிகாஸ் ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் மோர் அகஸ்தியர் கனெக்ஷன், எப்போ பார்த்தாலும் அகஸ்தியர் மந்த்ரா தான் ஓடிட்டு இருக்கோம். பாபாஜி மந்த்ரா எப்போனா தான் வாரம் ஒரு தடவை பண்ணால் ஜாஸ்தி ஆகும். அவரை கண்டுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், அவரோட குரு தானே. பாபாஜி வந்து 5 வயசுல இருக்கும்போது அவர் பரங்கிப்பேட்டை அவர் பிறந்தபோது ஒரு நம்பூதிரியினுடைய பையன். அவர் வந்து அந்த நம்பூதிரி வந்து சிவன் கோயிலில், அந்த ஊர் சிவன் கோயிலில் பூசாரியா இருந்தவர். ஸோ பாபாஜி 5 வயசுல வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக கடத்திட்டு போயிட்டு பெங்காலில் போயிட்டு ஒருத்தர்கிட்ட வித்துட்டாங்க, அடிமையாக வித்துட்டாங்க. ஸோ அவர் நல்ல மனுஷர் போல கொஞ்ச நாள்லயே பாபாஜியை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு திரும்பி வரத்துக்குலாம் தெரியாதுல்ல. ஹி வெண்ட் அண்ட் ஜாயின் ஒரு சாது குரூப் கூட சேர்ந்துட்டு பாபாஜி வந்து நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஹி அண்டர்ஸ்டுட் மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு தோணி ஏறி அவர் ஸ்ரீலங்கா போனார், கதிர்காமத்தில் தான் அவர் போகநாதரை சந்திச்சார். தென் போகநாதர் ட்ரெயின் ஹிம் இன் மெடிடேஷன் அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ அங்கே தான் பாபாஜி கதிர்காம கோயிலே வளாகத்திலே தான் பாபாஜி மெடிடேட் பண்ண இடம் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அங்கே ஒரு முருகர் காட்சி தந்து பாபாஜி வந்து ஞானம் அடைஞ்சி ஹீ லேர்ன்ட் அபவுட் மெடிடேஷன் ஃப்ரம் போகநாதர். ரியலைசேஷன்னா என்ன, ஞானம்ங்கிறது என்ன. ஸோ ஞான குருங்கிறது வந்து பாபாஜிக்கு போகநாதர். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் போகநாதர் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே உனக்கு இன்னும் வேற முடியலன்னா நீ வந்து குற்றாலம் போ, குற்றாலத்துக்கு போயிட்டு அகஸ்தியரை நினைச்சு நீ வந்து மெடிடேட் பண்ண, அகஸ்தியர்கிட்ட நீ பிராணாயாமம் கற்றுக்கோ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. ஸோ பாபாஜி குற்றாலம் வந்தார். குற்றாலம் வந்து அந்த கோயில் இருக்கிற இடத்துல தான் வந்து அந்த ஒரு ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கும், ஒரு சின்ன ஃபால்ஸ் பக்கத்தில் அந்த கோயில். அப்போ அந்த கோயிலெல்லாம் இல்லை. ஸோ அங்கே நினச்சி அகஸ்தியர் நினச்சி ஹி வாஸ் மெடிடேட்டிங். அகஸ்தியர் வரவே இல்லை. ஸோ பாபாஜி கேம் டு அ டெசிஷன், ஓகே ஐ ஆம் கோயிங் டு மெடிடேட் அண்ட் டை. ஐ ஆம் கோயிங் டு மெடிடேட் ஹியர் திங்கிங் ஆஃப் அகஸ்தியர் அன்டில் ஐ மீட் ஹிம் ஆர் அன்டில் ஐ டை. தட் வாஸ் இஸ் டெசிஷன். நகர போகிறதில்ல, சாப்பிட போகிறதில்ல, தண்ணி குடிக்க போகிறதில்ல, எதுவுமே கிடையாது. 48 continuous days பாபாஜி வந்து he sat there and meditated. And when Babaji was completely exhausted and was about to faint or fall down, அகஸ்தியர் வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டார். தாங்கி பிடிச்சிக்கிட்டு then he was so overwhelmed by his bhakti and he initiated Babaji into Kriya Kundalini Pranayama techniques. இனிஷியேட் பண்ணிட்டு ஓகே
நீ வந்து யூ கோ டு பத்ரிநாத். எங்க சித்தர்கள்லாம் வந்து நாங்கள் சேர்ந்து உன்னை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். கலியுகத்தில் வந்து இந்த 2000 இந்த செஞ்சுரியில் வந்து யூ ஹேவ் டு கைட் ஹியூமனிட்டி. we will be guiding the humanity through you, but you take the main responsibilityங்கிற மாதிரி பாபாஜி அப்பாயிண்ட் பண்ணி நீ பத்ரிநாத்தில் போய் ப்ராக்டிஸ் பண்ண, சொரூப சமாதி வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் கோல், அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கைட் ஹியூமனிட்டி அப்படின்ட்டாரு. தென் பாபாஜி வென்ட் டு பத்ரிநாத். அங்கே வந்து பத்ரிநாத்தில் வந்து 18 months I think கண்டினியூஸாக ஹி ப்ராக்டிஸ்ட். ஹி அட்டைன்ட் சொரூப சமாதி. சொரூப சமாதினா உடல் வந்து ஈவன் பிரிங்கிங் டவுன் த டிவினிட்டி ஆர் ரியலைசேஷன் டு த ஃபிசிக்கல் செல்ஸ். உடம்பு வந்து மலமெல்லாம் நீங்கி ஒளி தேகமாக மாறுறது தான் சுரூப சமாதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹி அட்டைன் தட் ஸ்டேட் ஆஃப் சுரூப சமாதி அண்ட் ஃப்ரம் தென் ஆன் ஹி ஹஸ் பீன் கைடிங் ஹியூமனிட்டி. பாபாஜினா கிரியாயோகா மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. பாபாஜி வந்து நிறைய பேருக்கு அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு டெக்னிக்ஸ் தான் சொல்லிக் கொடுத்துருக்காரு. பரமஹம்ச யோகானந்தர் அந்த லைனில் லஹரி மகேஷருக்கு அவர் சொல்லிக் கொடுத்த டெக்னிக்ஸ் ஒரு செட். யோகி ராமையாக்கு அவர் சொல்லிக் கொடுத்த டெக்னிக்ஸ் வந்து ஈவன் கிரியா குண்டலினி பிராணாயமாகவே இருந்தால் கூட பேசிக் அதுவாக இருந்துட்டு இட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் சவுத் இந்தியனைஸ்ட் வெர்ஷன். சித்தா ட்ரெடிஷன் கொஞ்சம் மோர் பியூரர் சித்தா ட்ரெடிஷனில் வர டெக்னிக்ஸ் மாதிரி இங்கே இதில் யோகி ராமையார் சொல்லி கொடுத்துருக்காரு. இது இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. சம்மந்தம் இல்லாமல் குண்டல் பிராணாயமாகவே இல்லாமல் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஐ ஹர்ட் பூனேவோ அல்லது பாம்பேலேயோ வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கைரோப்ராக்டர் யாருக்கோ வந்து ஹி ஹேஸ் டாட் சம் ஹீலிங் டெக்னிக்ஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு அவர் என்ன பண்ணிகிட்டே இருப்பார் அப்பப்போ, லைக் ஆல் அதர் சித்தாஸ். தென் ஃபைனலாக யோகானந்தருக்கு அப்புறம் யோகி ராமையாருக்கு வந்து இது பண்ணிட்டு தென் விடி நீலகண்டன் அண்ட் யோகி ராமையா இந்த 2 பேருக்கு வந்து ஹி இனிஷியேட்டட் ஒன் அண்ட் ஹி ஸ்ப்ரெடிங் இட் மெசேஜ் டு தெம். somehow or other because I did not opt Kriya Yoga and they pulled me inங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐ ஃபீல் தேர் இஸ் சம்திங் தட் ஐ ஓ டு தெம். நான் கடமைப்பட்டிருக்கேன். ஐ ஹாவ் டு டூ சம்திங். அதனால் ஐம் ட்ரைங் டு பிகம் அன் ஆச்சாரியா அண்ட் ட்ரைங் டு டேக் தேர் மெசேஜ். இப்போதைக்கு ஐ திங்க் தட் இஸ் வாட் தேர் எக்ஸ்பெக்டிங் ஆஃப் மீ. பிற்காலத்தில் வேறு என்ன தெரியல எனக்கு. You already doing it right now. He's already doing it right now. Without you realizing it, you have been an acharya now. அவர் சொன்னார்ல இத்தனை ஹவர்ஸ் இதெல்லாம் சேகரிச்சுட்டு வா, அப்புறம் நீ ஆச்சாரியா ஆச்சாரி. That's what you're doing. Beautiful, nice. அந்த சித்தின்னு சொன்னீங்கல்ல, பார்ட் ஆஃப் இட் அப்படிங்க. ஏன் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் போகல? சம்டைம்ஸ் ஆளுங்களை கவர்றதுக்கு இல்லையா? That is a distraction. That is a distraction. That will be a distraction. So எனக்கு எதனால் அது வந்து இன்னும் டீச் பண்ணுறாங்க கூட வந்து எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட மெடிடேஷன் டெக்னிக் இருக்குது. அது மாஸ்டர் கோவிந்தன் வந்து அதை டீச்சர்ஸ் அப்படின்னு யோகி ராமையா வந்து அதை சொல்லி தரமாட்டாரு. தி ரீசன் ஒய் ஹி டிட் நாட் டீச் வாஸ் அந்த மெடிடேஷன் டெக்னிக் வந்து நம்ம மாஸ்டர் பண்ணிட்டாக்க we can abuse it. So I can start reading other people's minds. So அது வந்து even though it becomes very clear, very easy to do that, அது வந்து பண்ணக்கூடாது. இது வந்து தர்மத்துக்கு அப்பா. ஈவன் கடவுளை தலையிடுறது கிடையாது, சித்தர்களே தலையிடுறது கிடையாது. they don't come and tell us that நீ இது பண்ணு, இது சரி, இது பண்ணு, இது தப்பு, இதை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது கிடையாது. they allow us, நம்மளோட ஃப்ரீ வில் வந்து நம்ம என்ன பண்ண தூண்டுதோ அதை வந்து அவங்களே அலோவ் பண்ணணும். அதுதான் கடவுளே வந்து தலையிடுறது கிடையாது. நம்ம எப்படி போயிட்டு பண்ணுறோம். ஸோ அது வந்து தர்மத்துக்கு அப்பால். ஸோ வி ஷுடன்ட் டூ தட். ரீடிங் அதர் பீப்புள்ஸ் மைண்ட், டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஸ்பிரிச்சுவல் இது கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து சித்தர்கள் பண்ணலாம், நம்ம பண்ணக்கூடாது. ராமகிருஷ்ணன் கூட இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நான் நடந்தே வந்து கங்கையை கிராஸ் பண்ணிடுவேன், தோணி கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த சித்தி நீ இப்போ பெறத்துக்கு உனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டார். நான் 20 வருஷமா வந்து நான் கடுந்தவம் புரிஞ்சு கடுமையாக சாதனை பண்ணி லேர்ன் திஸ் சித்தி அப்படின்னு. அதுக்கு ராமகிருஷ்ணன் சொன்னாரா, நான் 20 அண்ணா கொடுத்தா தோனிக்காரன் நாங்கள் கொண்டு விட்டுறான், அதுக்கு எதுக்கு பண்ணி 20 வருஷம் வெயிட் பண்ணிட்டே அப்படின்னாரா. சித்திஸ் வந்து தட் வில் ஹேப்பன். நம்மளோட பிராரப்த கர்மா படி வந்து ஒருத்தர் ஞான வழியில போகும்பொழுது அவருக்கு சித்தி வரணும் அப்படிங்கிறது தான் சித்தி வரும். பட் சித்தியில வந்து நம்ம மூழ்கிட்டோம்னாக்க, சித்திங்கிறது என்ன, கவர்றதுக்கு, அடுத்தவங்களை கவர்றதுன்னு என்ன, we still see the separation. அவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஈகோயிசம் தான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் சித்தி.
அந்த ஈகோயிசம் இருக்கிறவருக்கும் ஞானம் வந்து நம்மளால அடைய முடியாது. ஸோ சித்தி வந்து எப்பவுமே இட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ அது வழியில வர பிஸ்கட்ஸ் மாதிரி அதை விட்டுட்டு நம்ம நேராக போகணும். அதுதான் அவரு தவயோகியும் அதுதான் சொன்னாரு. கொடுப்பாங்க, ஆனா நம்ம இதுல ஆவுதம் சொல்றது அந்த மாதிரி எல்லாம் கூட சித்தியோட ஒரு இதுதான் இல்ல. ஒரு சிலருக்கு வந்து தே ஆர் ஓபன் டு தட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி. பட் அதை வச்சு அவங்க ஒரு லெவலுக்கு மேலே காசெல்லாம் அவங்க பார்க்கணும் அப்படின்ட்டு ட்ரை டு கமர்ஷியலைஸ் தே லூஸ் தட் ஆக்சுவலி. இன்னொன்னும் இது பண்ண வந்து மற்றவங்களோட கர்மாவும் நம்ம ஷேர் பண்றோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா மற்றவங்களோட கர்மால விளையாடுறது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஹிந்து ட்ரெடிஷனில் பார்த்தோம்னாக்க வி ஹவ் பீன் வெரி கேர்ஃபுல். நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலேயே வந்து நிறைய பழக்கங்கள்லாம் வந்து வி ஹவ் பீன் வெரி கேர்ஃபுல் டு மேக் ஷூர் தட் வி டோன்ட் இன்டர்ஃபியர் ஆர் கெட் அதர் பீப்புள்ஸ் கர்மா. அதனால தான் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ ஒருத்தர் கீழே படுத்துட்டு இருக்காரு, இல்லைன்னா கால் நீட்டிட்டு இருக்காருன்னா அவர் காலை தாண்டி போகக்கூடாது அப்படின்லாம் சொல்றதெல்லாம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் தே ஹேவ் அ பர்டிகுலர் எனர்ஜி அரௌண்ட் தெம், ஒரு ஆரா அரௌண்ட் தெம். அவங்களோட அந்த கர்ம வினைகள் எல்லாமே வந்து தேர் இன் அவர் எனர்ஜி பாடி. ஸோ வென் வி ட்ரை டு கிராஸ் தட் தெர் இஸ் அ சான்ஸ் தட் யூ கெட் அட்டாச் டு அஸ். ஸோ அதனால தான் நிறைய பழக்கங்கள் இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. டு மேக் ஷூர் தட் வி லிவ் ஒன்லி வித் அவர் கர்மா. அடுத்தவங்களோட இதை நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுனால. அதனால தான் சிட்டியில வந்து ஈவன் நிறைய பேர் ரீக்கி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீலிங் பண்ணுவாங்க. ரெய்கி அல்லது ஹீலிங்ல பார்த்தாக்க அதனோட ஆக்சுவல் ப்ராசஸ் படி பார்த்தோம்னா we have to act as a medium. The cosmic energy எடுத்து நம்ம வந்து we have to use the cosmic energy to heal the other person. We should not use our energy to heal the other person. Many people become a little egoistic, not exactly egoistic. They get this feeling that okay நான் ஹீல் பண்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது அவங்களுக்கு. ஸோ அப்படி வரும் பொழுது by mistake or by chance there is a good chance that they use their energy to heal that person. அப்ப வந்து கர்மா ஆட்டோமேட்டிக்கா அட்டாச் ஆகும். ஒன்லி சித்தாஸ் ஆர் பியாண்ட் கர்மா. கர்மாவை வென்றவர்கள் அப்படின்னு பார்த்தாக்க சித்தாஸ் மட்டும்தான், நாட் ஈவன் காட்ஸ், கடவுள்கள் கூட கிடையாது. ஒன்லி சித்தாஸ் ஆர் பியாண்ட் கர்மா அண்ட் ஒன்லி சித்தாஸ் கேன் ரிமூவ் அவர் கர்மா. ஸோ வெரி வெரி டேஞ்சரஸ் டு பிளே வித் அதர் பீப்புள்ஸ் கர்மா. ஸோ அதனால சித்திங்கிறது ஒன்று மெயின் வந்து ஈகோயிசம் தான். தட் இஸ் தி ரீசன் வை இட் இஸ் ஷன்ட். சித்திக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, மேலே இந்த அக்கல்ட் பவர்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறது மெயின் ரீசன் வந்து வி வில் பி ஸ்டக் தேர். ரமணர் அழகா ஒன்று சொல்வார், வி ஹேவ் லிமிட்டெட் கேப்பபிலிட்டிஸ் நவ். வித் திஸ் லிமிட்டெட் கேப்பபிலிட்டிஸ் வி ஆர் மிசரபிள். You want more capabilities as part of it, then you will be even more miserable. So it just becomes additional load, burden. அதையும் கடந்து போகணும். ஓகே, இப்போ எனக்கு 4 படி கடந்து போகணும், சித்தி வந்துருச்சுன்னா அப்புறம் ஒரு 40 படி கடந்து போகணும். It just becomes added difficulty. அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னும் கூட ஸ்டெப் இருக்கும். ஆமா, பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் அதுல போயிடும். ஸோ அதையும் நம்ம கடந்து போக வேண்டிய அப்புறமா அது எதுக்கு நம்மளுக்கு தேவை? ஏன்னா எனி ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் மெயின் கோல் வந்து நம்ம ஈகோங்கிறது நாட் நம்ம அகங்காரம் பிடிச்ச அது ஈகோ கிடையாது. இங்கே ஸ்பிரிச்சுவல் லைன்ல ஈகோ அப்படின்னு சொல்றது பாடி மைண்ட் பர்சனாலிட்டி, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மீ தட் ஐ ஆம் திஸ் பாடி, ஐ ஆம் கௌரிவர்தன்கிற இந்த பேரு, என்னோட இந்த பர்சனாலிட்டி, என்னோட இந்த ரியாக்ஷன் டைப்ஸ், இந்த உணர்ச்சிகள், இந்த இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் தான் கௌரி நான் நினைச்சிட்டு இருக்கேன். தட் இஸ் த ஈகோ. ஸோ அந்த ஐடென்டிட்டியில இருந்து வெளியில வந்தால் தான் வந்து நம்ம வந்து கடவுளோட ஒன்றாக முடியும். நான் கௌரியாவே தான் இருப்பேன், பட் ஐ வாண்ட் கடவுள் அப்படின்னாக்க வேலைக்கு ஆகாது. இது கடைசியில் எப்படி ஆகுதுன்னா, ஒரு உப்பு பொம்மை முழுசா உப்புலேயே செஞ்ச ஒரு பொம்மையை வந்து கடல்ல போய் போட்டா எப்படி ஆகும்? கரைஞ்சது கம்ப்ளீட்டா. கரைஞ்சதுக்கு அப்புறம் வந்து உப்பு பொம்மை வந்து இருக்கவே இல்லை, கடலோட ஒன்றா இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஆகும். நான் வந்து பொம்மையாவே தான் இருப்பேன், ஆனா நான் கடலுக்கு போகணும், கடல்லையும் இருக்கணும் அப்படின்னாக்கா அது நடக்காது. நான் குடுவையாவே இருக்கணும், உப்பு பொம்மை வேண்டாம், எனக்கு ஒரு பிளாஸ்டிக் பொம்மையா பண்ணுங்க, நான் பொம்மையாவே இருக்கேன் ஆனா நான் கடல்ல இருக்கேன் அப்படின்னாக்க கடல்லையே இருந்தாலும் கடல் தனியா தான் இருக்கும், நம்ம தனியா தான் இருக்கும். We cannot merge, we cannot become one with it. அந்த கடைசி நிலை, அந்த ஞானம்ங்கிறது வந்து கிடைக்காது. இந்த சித்திஸ் எல்லாம் வரும்பொழுது
it will add more ego. அது நம்ம more we display, more ego it brings. நம்பர் 1. நம்பர் 2, எனர்ஜெட்டிக்கலாக பார்த்தா கூட ஒரு சித்தி வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு we use a lot of prana. பிராணாங்கிறது நம்மளோட லைஃப் ஃபோர்ஸ். we use a lot of prana. அந்த பிராணாவை சித்தியில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மேலே இங்கே ஏற்றணும்னாக்க that will take us to ஞானம். ஸோ சித்தியில் நம்ம பண்ண விரயமாகுது, நம்மளோட பிராண சக்தி வந்து விரயமாகுது. ஸோ இட் ஸ்டாப்ஸ் us from going further. சித்தர்கள் நிறைய படிச்சிருக்கேன், நான் சதுரகிரி போயிருக்கேன், நிறைய சித்தர் பற்றினா படிச்சிருக்கேன். பட் யூ ஹேவ் டு ஃபீல் கனெக்டட் இல்லையா? ஐ ஃபெல் கனெக்டட் அ லாட் டு சேஷாத்ரி சுவாமிகள். ஐ ஃபெல் கனெக்டட் டு ரமணா, அண்ணாமலையார்னா திருவண்ணாமலை. ஐ ஃபெல்ட் அ லாட் ஆஃப் கனெக்ஷன் தேர். அகஸ்தியர் அப்படின்னா ஓகே, ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். அந்த கனெக்ஷன் இல்லை. இங்கே வந்தப்புறம் வந்து ஐ ஃபீல் மோர் க்ளோசர். அதான் அவங்களா வரல, அவங்க என்ன கூட்டிட்டு வராங்க, நான்லாம் போகல, அவங்கள கூப்பிட்டு வராங்க. அதான் கூப்பிட்டு வராங்கன்னா ஏதோ வேலை கொடுக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு இந்த பாஸ்ல இருக்கும்பொழுது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நிறைய பேருக்கு தான் போற பாஸ் மட்டும்தான் கரெக்ட். அந்த இது வந்து நான் ஈஷா யோகா பண்றேன்னா ஈஷா மட்டும்தான் கரெக்ட், மற்ற வேலை கரெக்ட். நான் நித்யானந்தரை ஃபாலோ பண்றேன்னா அவருக்கு சொல்றது தான் கரெக்ட், நீ சொல்றதுதான் தப்பு. கிரியா யோகம் பண்றேன்னா கிரியா மட்டும்தான் கரெக்ட், பாக்கிலாம் தப்பு. அந்த எண்ணங்கள் நிறைய பேருக்கு இந்த ஓப்பன்னஸ் இருக்காது. டு see other practices, other traditions also equally good. To see that there is மற்ற ட்ரெடிஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தட் இஸ் டு அட்ராக்ட் பீப்புள் ஆஃப் different kind of maturity. Different people have different needs. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த தேவைகள் இருக்கிறதுனால தான் இல்லை மற்ற பாதைகளும் இருக்கு. எல்லா பாதைகளுமே நல்ல பாதைகள் தான். இதுதான் சிறந்தது, இதுதான் இது சிறந்தது இல்லை அப்படின்ட்டு கிடையாது. ஸோ அந்த எண்ணம் வந்து தேங்க்ஃபுல்லி எனக்கு இல்லை. நான் கிரியா யோகா வந்து ஐ ப்ராக்டிஸ் கிரியா யோகா, ஸ்பீக் அ லாட் அபவுட் கிரியா யோகா. பட் ஐ டோன்ட் சே தட் கிரியா யோகா இஸ் ஒன்லி. தேங்க்ஃபுல்லி சோ ஃபார் ஐ டிடன்ட் கெட் தட். பட் அந்த என்ன எனக்கு வந்துடக்கூடாதோ அப்படின்ட்டு ஐ ஹேவ் த ஃபியர். ஏன்னா சில டைம் என் தம்பி எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவான், நீ என்ன பாபாஜி மட்டும்தான் நான் உனக்கு அப்படின்னா. எனக்கு அந்த எண்ணம் இருந்தது கிடையாது. ஐ ரெஸ்பெக்ட் ஈக்குவலி எவ்ரிபடி. இப்போ ஒருத்தர் வந்து ஷீரடி பாபா பக்தர்னாக்கா ஃபார் ஹிம் ஷீரடி பாபா. ஒருத்தர் முருக பக்தர்னா அவருக்கு வந்து முருகர். ஆனால் அப்படி ஈவன் ஐ டோன்ட் ஃபீல் சம்திங் இன் மீ ஹேஸ் ஆக்சுவலி ப்ரொஜெக்டட் தட் மை பிரதர் பர்சீவ்ட் இட் தட் வே. ஸோ அப்படின்னாக்கா அப்படி பிற்காலத்தில் வந்துருவோன்றது எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ இட் இஸ் அ பிளஸிங் ஃபார் மீ எனக்கு ஒரு வகையில். ஸோ அகஸ்தியர் வனம் வர்றது வந்து இட்ஸ் a different tradition. இங்கே டிஃப்ரெண்ட் ப்ராக்டிசஸ், டிஃப்ரெண்ட் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா we are all from சித்தா ஃபேமிலி, எல்லாமே சித்தா ட்ரெடிஷன் தான். பட் இட்ஸ் நாட் சம்திங் அவுட் சைட் தட் ஐ ஹவ் நாட் சீன் பிஃபோர். ஸோ இட் கீப்ஸ் மீ கிரவுண்டட். ஸோ இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஹவு அதர்ஸ் பர்சீவ் காட், டு see like what is important for them. It's a blessing for me that I can learn a lot here. And I asked Dava Yogi, எனக்கு 2 ஆசை இருந்தது. அகத்தியரை பார்க்கணும், ராமலிங்க அடிகளாரை பார்க்கணும். அதெல்லாம் வருவாங்க மகனே, நினைச்ச மாத்திரத்துல வந்துருவாங்க. ஆனா யூ செட் வாட் யூ வாண்ட் கேட்டார். அதான் அவர் சொல்றாரு, சரி என்ன கேட்கணும்னா யூ மஸ்ட் ஆஸ்க் டு merge with it. நீ வேறு நான் வேறு, அந்த செப்பரேஷன் இல்லாம அது நிரந்தரம் அப்படின்றாரு. மெனி பீப்புள் இப்போ கிரியா இனிஷியேஷன் வரவங்ககிட்ட எல்லாம் வந்து ஒரு இது மாதிரி ஒய் டு யூ வாண்ட் டு கெட் இனிஷியேட்டட் அப்படின்ட்டு யோகிராமையா ஒரு கேள்வி கேட்பார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு மீட் பாபாஜி அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. தட்ஸ் நாட் த அல்டிமேட். The idea of Kriya Yoga, why Babaji gave Kriya Yoga to us is so that you become another Babaji. So even இப்போ சித்தா ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றோம்னா கூட கொங்கனார் ஆகட்டும், அகஸ்தியர் ஆகட்டும், they don't want us to keep coming to their feet. They don't, we are not damsels and they don't come to rescue us every time. They want us to become another Agastya. They want us to become another Kongan. அதனால தான் வந்து every human being wants to be happy. Every human being wants to be happy, they want to be complete. That is the real meaning. They want to be complete, and that completeness will not be achieved as long as we are restricted to the physical and energy planes. Physical, mental and energy planes la irundhu mattum we cannot achieve that completeness. We have to go beyond that and transcend these 3 planes முதல்ல. அதுக்கப்புறமா when we realize that the supreme concept in the samadhi state la வந்து we become one with everything. We become one with everything na we feel our presence in everything.
அப்போ வந்து ஒன்லி ஐ எக்ஸிஸ்ட், நத்திங் எல்ஸ் எக்ஸிஸ்ட். அந்த ஒன்லி ஐங்கிற போது இங்கே நாட் கௌரி வரதாங்க, or இட்ஸ் நாட் தி நேம் ஆர் பாடி ஆர் பர்சனாலிட்டி. ஸோ வாட் எவர் இஸ் தி என்டையர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் மீ. ஸோ there's only the subject, there's no object. என்னை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு prove anything to someone else. I don't have to get something else so that I can become complete. I'm complete. So entire cosmos, I am there. முழு அண்டமும் நான் தான் இருக்கேன். So then there's nothing else to achieve, nothing else to get appreciated, nothing else or no one else to whom I have to prove myself, nobody else who should come and appreciate me. அது எதுவுமே இல்லாமல் போகுது. ஸோ தட்டு அந்த நிலையில தான் வந்து we call it as state of samadhi, or people call it as kingdom of heaven. கிறிஸ்டியானிட்டியில சொல்லுவாங்க, அல்லா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம்ல சொல்றாங்க, நிர்வாணா இந்த புத்திசம்ல சொல்றாங்க, நம்ம சமாதி நிலை அப்படின்னு சொல்லிட்டு யோகா இதுல சொல்றோம். சைவர்கள் வந்து தட் இஸ் பரமசிவம் அப்படின்னு சொல்லுவாங்க, வைஷ்ணவர்கள் அது வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஆல் ரெஃபரிங் டு தி சேம் ஸ்டேட், சேம் அந்த ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஸோ தட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் விச் இஸ் pervading all material, all matter and all other dimensions as well. So அந்த லெவலில் நம்ம ரியலைஸ் பண்ணும்போது we are present in everything. We transcend all dimensions. டைம் ஸ்பேஸ் கிட்டலாம் எப்போ வெளில போயிட்டோம் நம்ம. So transcend all dimensions. We are present in all dimensions. We are present even in the minutest atom. வந்து we know our existence. We feel our existence. You see, and the other thing you spoke about ராம்தாஸ், யோகி ராம் சுரத்குமார் குரு, கேரளாவில் உள்ளவர். அவர் தவம்லாம் இப்போ ரமண வந்தார் இல்லைங்களா, வந்துட்டு அவர்கிட்ட ஆட்சியெல்லாம் வாங்கிட்டு ரமணா போயிட்டு தவம் பண்ணு அப்படின்னு கட்டளையிட்டதும் போய் ஒரு பாறையில் உட்காந்து தவம் பண்ணார். 10 நாள் தவம் பண்ணிட்டு he came to a state of this the whole cosmos. He was one with the whole cosmos. வந்ததுமே அவருக்கு முதல்ல அந்த தவம் கலைஞ்சு வந்ததுமே ஒரு பிச்சைக்காரன் தான் கண்ணில் தென்பட்டான். போய் அணைச்சிக்கிட்டார், கட்டி அணைச்சிக்கிட்டார். அவன் என்னமோ இந்த ஆள் என்ன ஆச்சு ஏதாச்சு பைத்தியமோ வந்து கட்டி பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு அவன் அலறி அடிச்சு ஓடினான் அந்த பிச்சைக்காரன். இவருக்கு அந்த ஆனந்தம் எதையாவது கட்டி பிடிக்கணும், பிகாஸ் he knows that it's all part of me. ஸோ ஒரு மரத்தை போய் கட்டி பிடிச்சிட்டு ராமா 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 ராமான்னு அந்த அந்த பேரானந்தத்தில் இருந்தாராம். அந்த அந்த நிலை தான் இல்லைங்களா? You don't see the separation. It's beautiful. It's beautiful. That state is very beautiful. அந்த ஸ்டேட்லேயே கண்டினியூஸாக இருக்கணுமே. அதுக்கு தான் அந்த இல்லை அதுதான் ஆல் ஸ்கிரிப்சர்ஸ் ஸ்பீக் அபவுட் தட். ஏன் நம்மளால் அந்த ஸ்டேட்டில் கண்டினியூஸாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் அவர் நேச்சுரல் ஸ்டேட், இட்ஸ் நாட் சம்திங் டு அட்டைன். பிளிஸ்ங்கிறது வந்து தட் இஸ் அவர் நேச்சுரல் ஸ்டேட், இட்ஸ் நாட் சம்திங் தட் வி ஹேவ் டு அட்டைன். இப்போ ரமணர் என்ன சொல்கிறாருன்னா, எனிதிங் தட் இஸ் கிரியேட்டட் has to be destroyed. Anything that we attain, we will lose. So what is the only reality? Only reality is ourselves. Our existence is the only reality. And the nature of that existence itself is bliss. But what is stopping us from realizing that bliss? அப்பதான் நம்ம எதிரிகள்லாம் வருவாங்க. யார் நம்ம எதிரிகள்? நம்ம மனசு, இந்த ஐம்புலன்கள் மற்றும் எமோஷன்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம தள்ளி வைக்கிறதுங்கிறதுக்காக தான் வெவ்வேறு ட்ரெடிஷன்ஸை வெவ்வேறு ப்ராக்டிசஸ் கொடுத்துருக்காங்க. And based on a person's maturity, one or the other path or a mixture of some paths will actually benefit him the most. அவரோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி how to bring down that human consciousness. The human consciousness, I mean, there's nothing called human consciousness. எப்படி நம்ம இந்த மனசு புலன்கள்னால வரக்கூடிய தொந்தரவுகள்ல இருந்து, டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து நம்மளை விடுவிச்சுக்கிட்டு how can I continue to remain in the state of bliss? All traditions talk about. ஸோ இப்போ ஒரு பக்தி இதில் போயிட்டு ராமா 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 ராமன் சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, we are shutting our mind off and having only ராமா 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 ராமா. ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த ராமா ராமா ராமாங்கிறதும் போயிடும். ஸோ ஒன்லி வாட் வில் ரிமைன் இஸ் அவர் கோர்ஸ்.
that source from which the drama emerged. So that is அந்த நிலை, that is பக்தி யோகா. இப்போ ராஜயோகான்னு பார்த்தோம்னாக்கா இட்ஸ் மோர் டெக்னிக்கல், ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு மெத்தட். அது சிட்டிங் அண்ட் வாட்சிங் த மைண்ட் இட் செல்ஃப் அண்ட் ட்ரைங் டு கண்ட்ரோல் த மைண்ட் அண்ட் ஆஸ்கிங் இட் நாட் திங்க் அபவுட். அது நேத்தி கிரியா அப்படின்ட்டு ஒரு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ நேத்திங்கிறது ஜஸ்ட் ஆனால் என்கொயரிங் வித்தின் மீ, வாட் ஆம் ஐ, வாட் இஸ் மை ட்ரூ நேச்சர், ஆம் ஐ திஸ் பாடி, இல்லை ஆம் ஐ திஸ் தாட், இல்லை ஐம் ஃபீலிங் திஸ் எமோஷன், ஆம் ஐ திஸ் எமோஷன், நோ ஐம் நாட் திஸ் எமோஷன் அப்படின்ட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஐம் நாட் ஐம் நாட் ஐம் நாட் ஐம் நாட்னு சொல்லிட்டு தட் இஸ் அது நேத்தி கிரியா அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ். அது முடிச்சுட்டு மிச்சம் என்ன இருக்குது, வாட் இஸ் தேர், அந்த மைண்ட் கூட போயிடும், அந்த கொஸ்டினிங் தாட் கூட போயிடும். தி ஒன்லி திங் தட் ரிமைன்ஸ் வில் பி அகைன் தி ட்ரூ செல்ஃப். ஸோ அது ராஜயோகாவில் அப்படி பண்ணுறாங்க. பிராணாயாமாவில் என்ன பண்ணுறாங்கன்னாக்க அது அனதர் வே ஆஃப் சிஸ்டமேட்டிக். இது எனர்ஜி யூஸ் பண்ணி ரியலைசிங் தட். ஸோ ஒவ்வொரு லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி இஸ் அசோசியேட்டட். அது நம்ம உடம்புல எப்படி இருக்குனாக்கா இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சக்ரா. ஸோ மூலாதாரா லோயஸ்ட் சக்ராலேருந்து சஹஸ்ராரா ஹையஸ்ட் சக்ரா வரைக்கும் நம்மளோட பிராணமய கோஷத்தில் இருக்குது. ஸோ நம்ம பிராணாயாம மூச்சு பயிற்சி மூலமாக நம்மளோட எனர்ஜி வந்து மூலாதாரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணிட்டு நம்ம சஹஸ்ரத்துக்கு வரோம். இப்படி வரும்பொழுது என்ன ஆகுதுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக when we master bringing this energy up towards our சஹஸ்ராரா, இந்த மனசில் இருக்கக்கூடிய மாசுகள், இந்த மலங்கள் மும்மலங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவாகவே கரைஞ்சிடும். நாட் ஒன்லி இன் குண்டலினி பிராணாயாமம், பக்தியில் போனாலும் கரையும், ராஜயோகா பண்ணாலும் கரையும், பிராணாயாமா பண்ணாலும் கரையும். தென் தி அதர் ஒன் இஸ் ஞான மார்க்கம். ஞான மார்க்கங்கிறது பியோர் செல்ஃப் என்கொயரி, வேற எதுவுமே கிடையாது. சித்தாசனம்லாம் கிடையாது, மூச்சு பயிற்சி கிடையாது. we don't have to sit and meditate, but we sit and inquire. கிட்டத்தட்ட இட்ஸ் லைக் நேத்தி கிரியா முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ ஜஸ்ட் கோயிங் பேக் பிஹைண்ட், ஓகே நான் வந்து இப்போ உட்காந்துட்டு இருக்கேன், இஸ் திஸ் மீ, இல்லை திஸ் இஸ் மை மைண்ட். இப்போ ஓடிட்டு இருக்கிறது என்னோட மைண்டு. தூக்கத்தில் வந்து ஐ டோன்ட் ரியலைஸ் திஸ் ப்ரெசன்ட். ஸோ தென் வாட் இஸ் மை ட்ரூ நேச்சர்? ஐ எம் கொஸ்டினிங் திஸ். The person who is questioning, is that the real one? No. அப்படியே ரிகர்சிவாக பின்னாடி போய்கிட்டே, ரெண்டு கண்ணாடி முன்னாடி வச்சா எண்ட்லெஸ்ஸாக போகும் இல்லையா, அந்த மாதிரி எண்ட்லெஸ்ஸாக வந்து பின்னாடி போய்கிட்டே இருக்கும் டு த சோர்ஸ். எங்கேருந்து அந்த கொஷின்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது, அந்த இடத்துல வந்து ஃபைனலி வில் ரீச் அ பாயிண்ட் வேர் த மைண்ட் மீட்ஸ் த சோர்ஸ் ஆஃப் அவர் செல்ஃப். அந்த இடத்துல வந்து தேர் வில் நோ லாங்கர் பி எனி கொஸ்டின், தேர் ஒன்லி பி தட் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அதை உடச்சிட்டு உள்ள போயிட்டா தென் வி ஜஸ்ட் ரிமைன் ஆஸ் த செல்ஃப். ஸோ இது வந்து ஞானமாக இருக்கும். ஸோ எந்த ரூட்டில் போனாலும் வந்து ஃபைனலி வேர் வி ரீச் இஸ் தட் சேம் பாயிண்ட் ஆஃப் அவர் செல்ஃப் விச் பர்வேட்ஸ் எவ்ரிதிங். அண்ட் என்ன பாத் ஒருத்தர் எடுக்கணுங்கிறத வந்து டிபெண்டிங் ஆன் அ பர்சன்ஸ் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் நம்மளோட கேரக்டர் பர்சனாலிட்டி மெச்சூரிட்டி கிடையாது, ஜீவாத்மாவோட மெச்சூரிட்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து மேபி என்னோட உடல் ஆரோக்கியம் வந்து இட்ஸ் நாட் குட் இனஃப் ஃபார் மீ டு சிட் லாங் ஃபார் மெடிடேஷன். ஏன்னா இதெல்லாம் ஆல்வேஸ் ரெக்வெஸ்ட் டைம். நான் இப்போ உட்காந்து சாதனை பண்ணணும் அப்படின்னாக்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1 hour, half an hour, 1 hour மினிமம் உட்காரணும். ஆர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் 5-6 hours நல்லா வந்து உட்காந்துருக்க முடியணும் அப்படின்னா மை பாடி ஷுட் கோஆப்ரேட். இட் வில் நாட் கோஆப்ரேட். என்ன பண்ணுறது? ஆசனா பண்ணு. அதான் சித்தர்ஸ் சொல்கிறாங்க, முதல்ல உன்னோட உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ. யூ ஷுட் பி ஏபிள் டு சிட் ஃபார் லாங்கர் டியூரேஷன் ஃபார் மெடிடேஷன். ஆசனா பண்ணு. ஓகே, நான் பிராணாயாமா பண்ணுறேன், எனக்கு எனர்ஜி மேலே ஏறணும், ஆனால் என்னோட நாடிகளில் நிறைய அடைப்புகள் இருக்குது, என்ன பண்ணுறது? ஆசனா பண்ணு, பந்தம் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து தே ஆர் த மீன்ஸ், தே ஆர் நாட் த கோல். இது எல்லாமே வந்து டெக்னிக் ஃபார் அட்ரஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ். எல்லாமே வந்து தே ஆர் டிஃப்ரெண்ட் மீன்ஸ், பட் தே ஆர் நாட் த கோல். ஸோ பக்தினாக்கு இது எதுவுமே தேவையில்லை பக்திக்கு. வி ஆர் ஜஸ்ட் லாஸ்ட் இன் ஒரு இயர்னிங், லாங்கிங். அது வந்துருச்சுனாக்க வேற எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு. வி ஜஸ்ட் ஆர் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் தட். ஸோ ராமா அப்படின்னாலும் சரி, அகஸ்தியா அப்படின்னாலும் சரி, சிவா அப்படின்னாலும் சரி, விஷ்ணுனாலும் சரி, எது எடுத்தாலும் வி ஆர் ஆல்வேஸ் இன் தட் தாட். நம்ம ஹியூமன் ஈகோ வந்து இட் இஸ் ஆல்ரெடி சப்ஜூட். ஸோ இதுக்கு வேற எந்த டெக்னிக்குமே தேவை கிடையாது. நான் யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்பைன் நேராக இருக்கணும், கண் இங்கே இருக்கணும், எதுவுமே தேவை கிடையாது. நம்ம மைண்ட் பக்தி வந்து ஆட்டோமேட்டிக்லி, பக்தி இஸ் ஒன் ஆஃப் தி கேசஸ் வேர் நம்மளோட உணர்ச்சிகள் வந்து நம்மளோட பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறது பக்தி. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வேஸ் வேர் நம்ம எமோஷன்ஸ் வந்து ஆர் இட்ஸ் இன் வெரி குட் பார்ட்னர்ஷிப் வித்ங்கிறது வந்து இட் இஸ் பக்தி. ஸோ
ஸோ ஆல் வி வாண்ட் இஸ் காட், வி டோன்ட் வாண்ட் எனிதிங் எல்ஸ். அதுதான் வந்து பக்தி. கடவுள்கிட்ட போகும்போது வந்து ஐ டோன்ட் வாண்ட் ரிச்சஸ், ஐ டோன்ட் வாண்ட் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ மட்டும் என் கூட இரு, நீ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி வித் யூ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி தட்ஸ் ஆல். ராம 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 ராம, ஐ வாண்ட் ஒன்லி டு பி இன் யுவர் தாட்ஸ். வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். தட் இஸ் பக்தி. தட் இஸ் இந்த பூர்ண சரணாகதி, கம்ப்ளீட் சரண்டர்னு சொல்லும்போது we are surrendering our ego. The person no longer thinks about himself, he only thinks about his divine. No longer thinks about anything, he doesn't want anything. அது வந்து பக்தி ஹூக்காக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராக்டிஸ், காலையில் எழுந்திரிச்சுன்னா தியானம் பண்ணணும், சாயந்தரம் தியானம் பண்ணணும், எதுவுமே கிடையாது. தேர் ஆல்வேஸ் தேர் ஒன்லி மோட்டிவ், ஒன்லி தாட் இஸ் ஒன்லி டிவைன். அவங்க தாட்ஸ் எல்லாம் அதுதான் ஓடிட்டு இருக்கு, அது மட்டும்தான் ஓடிட்டு இருக்கும். ஆனால் இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து ராமதாஸ் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். ஆக்சுவலாக ராமநாமம் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஈவன் ஹிஸ் ஃபோர்ஸ் ஆன் ஹிஸ் பாடி தே சே ராம 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 ராம. அந்த அளவுக்கு he doesn't know anything else, he doesn't think anything else, the only thought that goes into him is ராம ராம. ஸோ அதே போல மீரா. ஸோ இவங்கெல்லாம் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இவங்கெல்லாம் பக்திக்கு அருமையான எடுத்துக்காட்டு. இவங்கெல்லாம் that is their, like I said, they have made their emotional body as their partners in their journey towards the divinity. அதில் என்னன்னாக்க இப்போ ராமாராமான்ட்டு லாங்கிங் இருக்கு. லாங்கிங்கிற போது இட்ஸ் அ செப்பரேஷன். ஓகே, ராமான் இல்லையே அப்படின்ற ஒரு செப்பரேஷன். ஸோ வென் தே ஃபைனலி merge வித் ராமா, தென் தே ரியலைஸ் ராமா ஹேஸ் been there with them all the time. அதான் நிறைய பேர் வந்து அவங்களோட பாடல்களில், இந்த ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இந்த மாதிரி செயின்ஸ்னோட பாடல்களில் பார்த்தோம்னாக்க நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, நீ இல்லைன்ட்டே நான் நினைச்சிட்டு இருந்தேன், பட் ஒரு நாள் உன்னை உணர்ந்ததுக்கு அப்புறமே தெரியுது நீ எப்பவுமே என் கூட தான் இருந்திருக்கேன், என்னை விட்டு எங்கேயும் நீ போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் அ வெரி காமன் ட்ரெண்ட் தட் வி see in many of the பக்தா ட்ரெடிஷன். ஸோ அது வந்து பக்தி. பக்தி இஸ் a beautiful thing, பட் எனக்கு ஈவன் டு ஹேவ் தட் பக்தி we need grace. கிரேஸ் இல்லாமல் பக்தி கூட வராது. அண்ட் எனி ஸ்பிரிச்சுவல் பர்சன், இப்போ ஓகே ஐ ஆம் அ வெரி இன்டெலெக்ட் ஓரியன்ட் பர்சன், ஐ வாண்ட் டு ரியலைஸ் மை செல்ஃப். நான் உட்காந்து ஞான யோகம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த சாமி இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஐ நோ ஒன்லி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ செல்ஃப் என்கொயரி அண்ட் பிகம் செல்ஃப் ரியலைஸ். ஐ டோன்ட் கேர் அபவுட் சிவா, முருகா, இதெல்லாம் விநாயகர்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அப்படி ஞான யோகத்தில் இருக்கிறவங்க கூட ஆஸ் தி க்ரோ இன் தேர் ஞான யோகா, பக்தி வில் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட் கமிங் இன்டு. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு சிவான்னு ஒரு பேரை சொன்னால் அப்படி கண்டிருந்து தாரதாரியாக தண்ணி வரும். போயிட்டு முருகான்னு ஒரு பேரை சொன்னாக்கா அவங்க கண்டிருந்து தாரதாரியாக தண்ணி வரும். தே வேர் நாட் லைக் தட் பிஃபோர், தே வேர் பியோர் இன்டெலெக்சுவல். ஆனால் when they as they progress in their spirituality, they open up for bhakti. That happens to them naturally. ஏன்னா as they practice and as they move higher in their spiritual consciousness, they open up more and they open up more for grace. The grace வந்து நிறைய வந்து they start experiencing it. And many things start happening in their lives and even during their sadhana. அதான் ரமணர் வந்து ரமணர் இஸ் அ பியோர் ஞான யோகி. ரமண மகர்ஷி வந்து இஸ் அ பியோர் ஞான யோகி. ஞான யோகினா என்ன, ஜென்ரலாக வந்து நம்ம வெளியிலேருந்து பீயிங் அ லிட்ரேட் ஒரு ஆர்ம்சேர் கிரிட்டிக்காக இருந்து நம்ம பார்க்கும்போது ஞானம்ங்கிறது தனி, பக்திங்கிறது தனி, யோகம்ங்கிறது தனி அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது, எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறார் ரமணர். ஸோ ரமணர் வந்து அக்ஷரமண மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துதிப்பாட்டு எழுதியிருக்கார் அண்ணாமலைக்கு. அதனால ஒருத்தர் போய் கேட்டார், நீங்கள் எப்படி ஞான யோகியாக இருந்துட்டு அண்ணாமலைக்கு துதிப்பாட்டு எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஞானமும் பக்தியும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ட்டார். அதே போல் ஒருத்தர் டவுட் கேட்கும்போது அவருக்கு ரமணர் வந்து விடை சொல்லும் பொழுது சொல்லியிருக்கார், பக்தி வித்தவுட் ஞானா இஸ் ஃபுலிஷ், ஞானா வித்தவுட் பக்தி இஸ் அரகண்ட். ஸோ ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் கிடையாது. ஸோ இட் ஹேஸ் டு பி போத் பக்தி அண்ட் ஞானம். அப்போ தான் வந்து இட் பிகம்ஸ் கம்ப்ளீட். அப்போ தான் வந்து we are actually reaching the goal அப்படின்றது. இல்லைன்னா we just be நம்மளோட இன்டெலெக்சுவல் கியூரியாசிட்டிலே நம்ம உழந்துட்டு இருப்போம். தியரட்டிக்கலாக வந்து நம்ம சொல்லியிருப்போம், பட் we wouldn't have experienced anything. So if a person says he is in ஞான யோகா and he doesn't have bhakti at all, it means that he is still only intellectually trying. He is not gone beyond intellectual thinking. He hasn't experienced self in its full beauty, full glory. So all paths, finally it comes to that single point where
there is no difference between anything. Simply Vivekananda சொல்றாருல, all streams though they originate in different parts of the world, though they flow in different directions, finally they come and reach the ocean. அதுதான். நிறைய ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன்ஸ்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க, எவ்ரி ஒன் டீச்சர்ஸ் சம்திங், எவ்ரி ஒன் டீச்சர்ஸ் சம் டெக்னிக்ஸ் ஆர் அதர். ஓகே, நீ இதை பண்ணு, நீ இந்த மந்திர ஜபம் பண்ணு, நீ அதை பண்ணு, சம்திங் லைக் தட் தே கீப் டீச்சிங். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் ஓகே இதெல்லாம் தான் நீ பண்ணணும் அப்படின்ட்டு ஜென்ரலைஸ் பண்ணிட்டு வி கேனாட் கிவ் டு 100 பீப்புள். வி ஷுட் நாட் கிவ் டு 100 பீப்புள். அதனால தான் ஜென்ரலாக என்ன சொல்றாங்கன்னாக்கா, யூ நீட் அ குரு அப்படின்னு சொல்றாங்க. A realized guru will survive, because a realized guru will know the type of each and every person, and he will give him practices that suits him. For somebody bhakti will be needed more, for somebody jnana will be needed more, for somebody yoga path will be needed more, for somebody a mixture, ஒரு different ratio வந்து தேவைப்படும். இந்த நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலாக இந்த கலவை தேவைப்படும். ஆக்சுவலாக அது எந்த ரேஷியோவில் எந்த ப்ரொபோர்ஷனில் இருக்குங்கிறது மாறுபடும். That who will know? Only a realized guru will know, because he can read us like a transparent glass sheet மாதிரி he can read us. He will understand நம்மளோட கர்மா என்ன, நம்மளோட பாடி டைப் என்ன, நம்மளோட ஆத்மா டைப் என்ன, what is suitable for this person to quickly reach that state, to quickly remove his personality deficits. இந்த மலங்கள் எல்லாம் வந்து மலங்கள் கர்மாக்கள் எல்லாமே எப்படி சீக்கிரமா இது கழுவிட்டு சீக்கிரமா வந்து he can reach ஞானம். அது ஒன்லி குரு. அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, யூ நீட் அ குரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் த பாயிண்ட் இஸ், தி குரு நீட் நாட் ஆல்வேஸ் பி பிசிக்கல். நிறைய பேருக்கு வந்து குரு கேன் கம் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ தத்தாத்திரேயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க, ஃபார் ஹிம் தி என்டையர் வேர்ல்ட் வாஸ் குரு. ரோட்ல போற நாய், காக்கா, குருவி, he learned things from everything. I mean, that is like highest form of guru principle, that everything in this creation is my guru. I have to learn something from everything around. So that is highest form. The other part of guru principle is that it need not be a person that is சொன்ன மாதிரி. Some people can actually start listening to their inner voice. Inner voice na not what my mind says, but what the higher inspiration says. That they somehow or other they connect to a higher level, and they are able to receive instructions from the higher consciousness within themselves. That is another very beautiful way of explaining guru principle. Now guru principle is that which removes darkness, that which removes ignorance. So it can be someone from outside. நம்மள இருந்து வெளியில இருந்து ஒரு மனிதராக இருக்கலாம், அல்லது நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது நமக்கு உள்ளவே வந்து அந்த கைடன்ஸ் வரத்துக்கான ஒரு வழியா கூட இருக்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும், as long as we are not open inside, even though we receive lessons from whichever source, we will not be truly receiving it. So when we are open, guru will automatically come. நம்ம ரெடியா இருக்கும்போது நமக்கு முன்னாடி குரு வந்து வெயிட் பண்ணிருப்பாரு நம்மளுக்கு. அதனாலதான் வந்து தேசே நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அவங்க நம்மளை நோக்கி 100 ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் லைக் வெரி பியூட்டிஃபுல், சோ கிரேஸ்ஃபுல். நமக்கு தெரியல அவ்வளவுதான். ஒரு சிலருக்கு இந்த கப் இஸ் ஃபுல், ஒரு சிலருக்கு வந்து கப் இஸ் ஃபுல். ஸோ என்னதான் ஊத்துனாலும் தே கான்ட் ரிசீவ் இட். ஸோ தே ஆல்ரெடி வில் ஹேவ் லாட் ஆஃப் ப்ரீகன்சீவ் நோஷன்ஸ், நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய இன்டெலெக்சுவல் பேக்கேஜ் இருக்குங்க. ஸோ அதை தாண்டி ஒரு விஷயங்கள் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னாக்க உள்ள போகாது. ஏன்னா தேர் கப் இஸ் ஆல்ரெடி ஃபுல். ஸோ இதெல்லாம் வெளிப்பட்டு வர்றது வந்து we really need their grace. நம்மளால முடியாது. சம்டைம்ஸ் வந்து நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளோட ஈகோ வந்து அது விடாது. ஸோ வி ட்ரை அவர் பெஸ்ட், வி வில் ஹிட் அ வால்.
ஒரு பர்டிகுலர் நிலைமைக்கு அப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் we won't be able to empty ourselves beyond that or we won't be able to receive further beyond that particular point. அந்த டைம்ல we have to pray. என்னால் இதுக்கு மேலே முடியல, என்னோட பர்சனாலிட்டி தடுக்குது. we may not even realize that it is our personality. we only know okay ஒரு தடங்கள் இருக்கு, என்னால் இதுக்கு மேலே வந்து I'm not able to receive further, I'm not able to progress further அப்படின்ட்டு we will know. we make our effort, sincere effort நம்ம போடுவோம். ஒரு நிலைமைக்கு அப்புறம் வந்து நம்மளோட சேம் சம்ஸ்காரங்கள் வந்து விடாது நம்மளை தாண்டி போகிறதுக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, என்னால் இதை தாண்டி வர முடியல. ஸோ when you keep hitting the wall on a daily basis, then you will know okay this is our limit, இதுக்கு மேலே என்னால் போக முடியல, என்ன பண்ணுறது, we start to pray. அப்போ தான் மேலேருந்து அவர் சொல்லுவார், அதையும் சொல்லுவார் கவியோகி, நம்ம முயற்சி வந்து 2 படி தான், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அது வரைக்கும் தான். முயற்சி போடுங்க, அதுக்கப்புறம் அவங்க கைப்பற்றி விட்டுருவாங்க. After that it's all you are doing, nothing of your effort. But initially an effort போட்டாங்க. கரெக்ட். ஈவன் பியோர் பக்தி எல்லாம் விட்டுட்டு, கடவுள் எல்லாம் விட்டுட்டு பியோர் யோகா டேர்ம்ஸ்ல பார்க்கும் பொழுது கூட தட் இஸ் வெரி அக்யூரேட். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் வரைக்கும் நம்ம முயற்சி போட்டு எனர்ஜியை மேலே ரைஸ் பண்ணணும். ஒன்ஸ் எனர்ஜி வந்து நம்ம மணிப்பூர் கிட்ட வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதுவாகவே மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கு, அதுவாகவே மேலே இருக்கணும். பட் அந்த ஃபர்ஸ்ட் 2 படி தாண்டி வர்றது பெரிய விஷயம். அங்கே நம்ம முயற்சி கண்டிப்பாக தேவை.